ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. இன்னைக்கு நம்ம லவ் ஆன் த எட்ஜ் ஆஃப் டிவோர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃபைனல் பார்ட்டும் கூட. ட்ராமா இதோட முடிய போகுது. கடைசியாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹீரோயினா அவளோட மாமியாரும் அந்த வில்லியும் சேர்ந்து வந்து கடத்தியிருப்பாங்க இல்லையா, குழந்தைய வந்து அபார்ட் பண்ணுறதுக்கு. கரெக்ட்டா அங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்திருவான். ஸோ எதனால அப்டின்னா, அவ வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னோட மாமியார் வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எதுக்குமே நீ வந்து என்னோட லொகேஷன ட்ராக் பண்ணிக்கோ. நான் இது வந்து ரிப்ளேயும் உனக்கு குடுக்கல அப்டின்னா, அந்த லொகேஷனுக்கு வந்துரு அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஸோ அதனால அவன் வந்து என்ன பண்ணிருவான் அப்டின்னா, ஹீரோயின வந்து காப்பாத்திர்றான். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு பயங்கரமா வந்து வெக்ஸ் ஆகுது. என்னதான் இருந்தாலும், ஆ அந்த பொண்ணு வந்து அவளோட ஒய்ஃப்க்கு இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு கால் பண்றாங்க. ஒரு கருணை அடிப்படையில கூட அவன் எதுவுமே வந்து சொல்லலையே! அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ்ல வந்து போயிட்டுருக்கான். இவள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னா, வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்கு வெளிய. ஸோ இவளும் போய் கேட்கிறா, "ஏன் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்ன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல அதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது. அவ எப்படி போனாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது" அப்படிங்கிற மாதிரி பேசுவா. ஸோ அப்போ வந்து இவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உண்மையே சொன்னாலும் இவன் வந்து நம்மள விட்டுட்டு தான் போயிருவான். இவன் வந்து நம்மள வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ ஃபீல் பண்ணுவா. இப்போ வந்து பென்னி இந்த மாதிரி கேட்டிருக்கா இல்லையா, உன்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால காண்டாகுற அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவ வந்து சரியான பணப்பேயா இருக்கா. இந்த மாதிரிலாம் வந்து பொழலிய கிளப்பிட்டு இருக்காளே, இத இப்படியே விட்டா சரியா இருக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட இருக்கிற எல்லா பிசினஸ் டையப்பையும் வந்து கட் பண்ணிருவான். ஸோ இந்த நியூஸ கேட்கிற ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஸோ வந்து அவளும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இமிடியேட்டா ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லவும், இவளும் பணத்துக்காக வந்து எல்லார்ட்டயுமே வந்து கேட்டு பார்க்குறா. அவங்க அம்மாட்ட கேட்டு பார்க்குறா. தாத்தாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறா. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து பார்க்கறதுக்காக விட மாட்டேங்கிறாங்க. கடைசியில ஹீரோட்ட வந்து கேட்குறான். ஸோ பென்னியா தான் போய் கேட்குறா. அவனும் என்ன சொல்லிடுறான்னா, "நான் வந்து தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிறான். அந்த டைம்ல என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இறந்து போயிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஹீரோ ஃபேமிலிக்கு கூட நம்ம எந்த ஒரு டையப்பும் வச்சிருக்க கூடாது. அவன விட்டு நம்ம தள்ளி போயிறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ வந்து ஒரு முடிவு எடுக்கிறா. அந்த டைம்ல இவளுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. என்னன்னா, அவளோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு லாயரோட வந்து அஃபேர் வச்சிருக்காங்க. வச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவளுக்கு அவங்க அப்பா வந்து பிசினஸ் அண்ட் கம்பெனி வந்து எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களோட பொண்ணுக்கு, அதாவது ஹீரோயினோட சிஸ்டருக்கு வந்து பேருக்கு வந்து மாத்தி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இவளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாரி இவங்க பேசுறது. அதனால இவ என்ன பண்றா அப்டின்னா, தாத்தா கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்கிறா. இந்த மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ, அதனால எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா தாத்தா? அப்டின்னு கேட்கிறப்ப, அவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கே வயசாச்சும்மா. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் வேணா ஹீரோக்கு வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, அவன்ட்ட கேட்டு பார்க்குறேன்" அப்டிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே டைம்ல தாத்தா என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஹீரோ கிட்ட வந்து, "நீ ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றதா சொல்றல்ல, அந்த பொண்ண கூட்டிட்டு வா. எனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம். இல்லன்னா நீ வந்து அவள வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. உன் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பென்னிய கூட்டிட்டு அங்க போவான். பார்த்தா கிராண்ட்பாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஆனா அவரு ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அவரும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவரோட ஐடென்டிட்டி வந்து தெரியாத மாதிரி அவரும் இவ கூட சேர்ந்து ப்ளே பண்ணிருவாரு. கடைசியா என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கு இதுக்கெல்லாம் சம்மதம் தான்ப்பா. ஆனா வந்து உன்னோட ஒய்ஃபோட ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நீ அவளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னா, டிவோர்ஸ்க்கு நான் வந்து ஒத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. இவனும் வேற வழியே இல்லாம, "இது என்னடா வந்து சனிய விட்டு தொலைய மாட்டேங்குது" அப்படின்னா, அந்த எவிடன்ஸ் வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணுவான். பென்னியோட தான் போய் கேதர் பண்ணுவான். கடைசியில அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிரும். கடைசியா லாயரும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, பேசி மைண்ட மாத்தி அப்ரூவர் சைடுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. இதே நேரத்துல அங்க வந்து வில்லியும் அந்த சிஸ்டரும் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சைல்ட வந்து இருக்க விடக்கூடாது. அது எப்படியாவது வந்து நமக்கு வந்து கொன்றணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானோட ஒரு பார்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டெப்ஸ்ல நம்ம தமிழ் சீரியஸ்லாம் பார்த்தோம்னா, என்ன நடக்கும்னா, எண்ணெய ஊத்தி விடுவாங்க இல்லையா? வயிற்று விழுது சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க என்ன அப்படின்னா, ஸ்டெப்ஸ்ல வந்து என்ன பண்ணுவான்னா, கோலி குண்டு மாதிரி இருக்கும். ஸோ அத உருட்டி விட இவளும் என்ன பண்ணிருவா அப்படின்னா, தெரியாம அதுல கால வச்சு வழுக்கி விழுந்து
ரத்தமா வந்து போக ஆரம்பிச்சுரும். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல்லயும் சேர்ப்பாங்க. அவனோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா, அவன் வந்து அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் செத்தா செத்துட்டு போறா. இந்த மாதிரிலாம் வந்து நாடகம் ஆடாதீங்க. டிவோர்ஸ் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். டிவோர்ஸ் குடுக்காம அதுக்காக இப்படிலாம் நாடகம் ஆடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கால வச்சுருவான். ஆல்ரெடி எரிஞ்சுகிட்டு இருக்க எண்ணெயில வந்து ஆல்ரெடி எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி ஹீரோயினோட சிஸ்டரும் வந்து இந்த மாதிரி என்ன உன் புருஷன் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் வந்து ஆ என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் கேட்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிலே பண்ணி விட்டுருவா. அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா, குழந்தைய வந்து காப்பாத்த முடியாது. குழந்தை வந்து அபார்ட் ஆயிரும். ஸோ இதோட முடிஞ்சுச்சு. பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஹீரோயினுக்கும் என்ன ஃபீல் ஆகும்னா, இது வந்து சரியில்ல. நம்ம அவன டிவோர்ஸ் பண்ணிறலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கும் 2 பேரும் போவாங்க. ஸோ அந்த டைம்ல தான் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவனோட ஒய்ஃப பார்க்குறான். எங்கன்னா டிவோர்ஸ் பண்றதுக்காக கோர்ட்ல. அப்பதான் இவனுக்கு புரியுது நம்மளோட ஒய்ஃப் தான் பென்னி. பென்னி தான் நம்மளோட ஒய்ஃப். இது தெரியாம இவ்வளோ நாள் முட்டாளா இருந்திருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து முழிப்பான். எங்க பென்னியும் வந்து என்ன பண்ணுவான்னா, "இல்ல எனக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க. நாங்க வந்து சேர்ந்து வாழவே இல்ல. அதனால குடுத்துருங்க." அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்ல ஜ இல்ல என்னால இந்த டிவோர்ஸ்க்கு வந்து ஒத்துக்க முடியாது." அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருவாங்கன்னா, கோர்ட்ல இருந்து 2 பேரும் வெளிய வந்துருவாங்க. இவனும் வந்து "நீ மன்னிச்சிடு" அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கேட்டு பார்ப்பான். பட் யாரா இருந்தாலும் சிச்சுவேஷன்ல வந்து மன்னிக்க மாட்டாங்க தானே. அதனால அவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, "இல்ல நமக்கு சரிப்பட்டு வராது. டிவோர்ஸ வந்து நீ குடுத்துரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெரிய சண்டையாயிரும். இந்த சீன் முடிஞ்ச உடனே வில்லி இருக்கா இல்லையா? அவ என்ன பண்ண போய் பண்றா அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஸோ உங்க பையனோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா கால் பண்ணிட்டு, "என்னோட பையனுக்கு நீ வந்து டிவோர்ஸ் குடுக்குறியா? இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின பிடிச்சு கத்துவாங்க. ஹீரோயினும் என்ன பண்ணுவா அப்படின்னா, டைரக்ட்டா வந்து வில்லிய மீட் பண்ணுவா. வில்லிய மீட் பண்ணி அவ வாயில இருந்தே வந்து இந்த குழந்தை யாரோடது? நீ பண்ற பிளான் என்ன? அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்க, இத வந்து ஃபோன் கால்ல இருக்கக்கூடிய ஹீரோவோட அம்மாவும், ஹீரோவுமே வந்து கேட்டுருவாங்க. ஸோ, அதனால அவ போட்ட பிளான் எல்லாமே வந்து அதோடு முடிஞ்சு போயிரும். ஸோ, அப்பதான் அவங்க அம்மாவுக்கும் புரிய வருது. நம்ம எவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்துல அப்படிங்கிறது. இதுக்கிடையில அடுத்த ஹீரோனோட சிஸ்டர் இருக்கா இல்லையா? அவ வந்து ஹீரோவ வந்து செட்யூஸ் பண்ண பாக்க, அந்த டைம்ல இந்த பிளான தெரிஞ்சுக்கிறவ ஹீரோயினும் வந்து, அத தடுத்து என்னதான் நீ பண்ணாலும், இவன் என்னோட புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி நல்லா கெத்தா பேசுவான். சரி இவ ஏத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தா, அவன் மேல என்னமோ வந்து இவனுக்கு வந்து கோவம் இருக்க தான் செய்யும். ஸோ அடுத்த நாளு கம்பெனில வந்து ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் இருக்கும். இப்போ வந்து அவங்க அப்பா இல்லல்ல கம்பெனில சிஇஓவா. அடுத்த சிஇஓ வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் இருக்கும். ஸோ பொதுவா இந்த மாதிரி கம்பெனில யாருக்கு வந்து அதிகமான ஷேர் இருக்கோ அவங்க தான் வந்து சிஇஓவா இருப்பாங்க. ஆல்ரெடி உங்க அப்பாவோட வில்லுல வந்து இந்த மாதிரி எல்லா சொத்தையும் வந்து அவனோட 2ண்ட் பொண்ணுக்கு தானே எழுதி வச்சிருக்கதா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த சிஸ்டர் வந்து சிஇஓவா ஆகுறதுக்கு வந்து அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாவுக்கும் அந்த லாயருக்கு இருந்த அஃபேர், இவங்க வந்து வில்ல வந்து மாத்தி எழுதி வச்சது, இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் என்ன அப்படின்னு சிஸ்டர் கேட்பா அப்படின்னா, "இல்ல நீ வந்து டிசைன் ஃபீல்ட்ல இருக்க. இது பிசினஸ் இது வேற. உன்ன நம்பி எப்படி ஒரு கம்பெனிய குடுக்குறது?" அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த டைம்ல யார் உள்ள வருவா அப்படின்னா, ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஸோ என்னோட ஃபுல் ஷேரையுமே வந்து நான் அவளுக்கு குடுக்குறேன். என்னோட கம்பெனியோட ஷேர் ஃபுல்லாவுமே அவனுக்கு குடுக்குறேன். ஆக்சுவலா பார்த்தோம்னா, அந்த நாட்டிலேயே வந்து ஹீரோவோட கம்பெனி தான் ரொம்பவே பெரிய கம்பெனின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னோட கம்பெனியோட ஷேர் எல்லாமே நான் அவனுக்கு குடுக்குறேன். என்னோட மணி எல்லாமே என்னோட ஒய்ஃப்‌க்கு தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரே ஒரு கண்டிஷன் என்ன வைப்பாங்க அப்படின்னா, அடுத்து 1 மாசத்துல 30% வந்து ப்ராஃபிட் காட்டணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சிஇஓ பதவி வந்து குடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து 1 மந்த்ல 30% கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு மேனேஜர் இருக்கணும். அந்த பிளானிங் எல்லாமே இருக்கணும் இல்லையா? அதனால தாத்தா என்ன பண்ணுவாரு அப்டின்னா, நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஃபாரின்ல இருப்பான். ஸோ அவனும் வந்து பிசினஸ் தான் படிச்சிருப்பான். அவனும் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, மேனேஜரா ஒர்க் பண்றதுக்காக கூப்ட்டு வந்திருப்பாரு. இப்பதான் என்ன ஆகுது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லீடோட அந்த வார் வந்து ஆரம்பிக்குது. 2 பேரும் கண்ணாலேயே பார்த்து மொறச்சுப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து அப்படியே குட்டி குட்டியா அந்த கண்ணாலே மோதுறது, வார்த்தையால விளையாடுறது அப்படிங்கிற மாரி கியூட் கியூட் இன்டராக்ஷன்லாம் போயிட்டுருக்கும். அது கியூட்டுன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டராக்ஷன்லாம் போயிட்டுருக்கும்.
அடுத்து இவ வந்து ஒரு பிசினஸ் டீலுக்காக ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ண போயிருப்பா. ஸோ அந்த கிளையண்ட் யாரு அப்டின்னா, முன்னாடியே ஒரு காம்படிட்டர் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவன் தான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கிட்னாப் பண்றதுக்கு தான் இந்த பிளானே போட்டிருப்பான். ஸோ கிளையண்ட் மாதிரி. இத தெரிஞ்சுக்கிற 1ஸ்டும், 2ண்டும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, காப்பாத்துறதுக்காக ஹீரோ என்ட்ரி வந்து குடுப்பாங்க. அப்படியே ஒரு பெரிய ஃபைட்ட போட்டு ஹீரோயின காப்பாத்திர்றாங்க. காப்பாத்தி முடிச்சுட்டு 2 பேரும் அடி வாங்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தன் எனக்கு ஐயையோ! கை வலிக்குது முடியல. ஐயையோ! என்னால கால் அசைக்க முடியல. நான் பேரலைஸ் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ஹீரோனோட சிம்பத்திய வந்து கெட் பண்றதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. கடைசில சரி நீ இரு நான் உன் கூட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லவ்வோட இவ கெளம்பிருவா வீட்டுக்கு. பட் நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஆளு வந்து கிடைக்கிற சான்ஸ்லலாம் பந்து விடுவான் இல்லையா? ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹீரோனோட வீட்டு கீய வந்து காப்பி எடுத்திருப்பான். ஸோ, அதனால அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவன் வீட்டுக்கு போயிருவான். இத பார்க்குற ஹீரோயினும் சரி நமக்காக தானே ஃபைட்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நல்லா கவனிப்பா. அடுத்து சிஸ்டர் டைரக்ட்டா யார மீட் பண்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லவ்வ வந்து மீட் பண்ணிட்டு, "என் கூட சேர்ந்துக்கோ. என் கூட சேர்ந்தா அப்படின்னா, உனக்கு வந்து உன்னோட ஹீரோயின் கிடைப்பா. எனக்கும் நான் ஆசைப்படுறது கிடைக்கும்." அப்படிங்கிற மாதிரி அவனோட பிரெயின வந்து வாஷ் பண்ண, அடுத்த நாள் அவங்க பிளான் படி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோ குடிக்கிற தண்ணீல எதையோ கலந்து, சிஸ்டரும் ஹீரோவும் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் லவ் எடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்ல பெருசா ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்ண, ஃபர்ஸ்ட் லவ்வே இதுக்கான காரணம் யாரு? அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸையும் குடுத்துரும். ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ரீ பிளான் தான். நம்ம சிஸ்டர வந்து மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட் லவ்வும், ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து காண்டா சிஸ்டரும் என்ன பண்றா அப்படின்னா, அக்காவ வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆ கொல்ல ட்ரை பண்ண, கடைசியில அதுல ஹர்ட் ஆகுறது யாரு அப்படின்னா, ஹீரோ தான். ஹீரோ நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைய கொண்டு போய் உள்ள விட்டுருவான். சரி நம்மளால தானே இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கொஞ்சம் இரக்கப்பட்டு அவன கொஞ்சம் கவனிக்க, இரக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அவளுக்கும் வந்து ஹீரோவ பிடிக்க தான் செய்யும். ஆனா வந்து இன்னுமே வந்து அவன்கிட்ட சொல்லல அவளோட ஃபீலிங்ஸ. இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, சிஸ்டருக்கு அகைன்ஸ்டா இருக்க எல்லா வீடியோஸையும், எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு, அவகிட்ட கொஞ்சம் ஷேர் இருக்கும் இல்லையா கம்பெனில. "இத எழுதி தரியா? இல்ல வந்து உன்ன நான் போலீஸ்ல புடிச்சு குடுக்கவா?" அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அந்த ஷேரையும் என்ன பண்ணிருவான் அப்படின்னா, எழுதி வாங்கிட்டு கம்பெனிய விட்டு அடிச்சு தொரத்திருவாங்க. எங்க ஃபர்ஸ்ட் லவ்வும் ஹீரோயினும் சம் பிசினஸ் திங்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினு வாந்தி எடுக்க, "என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் லவ் தெரிய வருது. ஸோ ஹீரோயின் இன்னுமே வந்து பிரெக்னன்ட் ஆகியிருக்கு. அவளுக்கு இன்னும் அபார்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ ஹீரோயினும் இத எதுக்கு மறைச்சிருப்பா அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து அந்த குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து குழந்தை இருக்கிறது வந்து வெளிய தெரிஞ்சுச்சு அப்படின்னா, குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவ வந்து மறைச்சிருப்பா. ஸோ எப்பதான் அது வந்து ஹீரோட்ட சொல்ல போற? அவன்கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பில்ல அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, இல்ல அவன்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து உடனே வயிறு வலிக்க ஆரம்பிச்சுரும். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போனா, அங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தை வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு. உங்களால வந்து குழந்தைய கேரி பண்ணிக்க முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் அபார்ஷன் பண்றது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க இல்லையா? இது வந்து ஹீரோக்குமே தெரியும். அவனுமே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருவான். அங்க வந்திருக்கப்ப தான் அவனுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்டின்னா, இந்த மாதிரி குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்சிரும். இவனும் டைரக்ட்டா ஹீரோயின் கிட்டயே போய் கேட்டுருவான். இந்த மாதிரி ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? குழந்தை இறந்து போயிட்டு என்னைய ரொம்பவே நீ கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சுட்டல்ல. இவ்ளோ ஒரு பெரிய சண்டை வந்திருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாரி அவன் கேட்க, ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்லன்னு தெரியாது. ஏன்னா, அவ ஆக்சுவலா பண்ணது வந்து தப்பு இல்லையா? அதனால அவ என்ன சொல்லிருவா அப்டின்னா, நல்ல இனி நமக்கு செட் ஆகாது. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல இனியும் வந்து நிம்மதியா வாழ முடியாது. அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓகே. நீ வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு நான் உனக்கு நீ கேட்கிறதையே குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவான். அந்த ஈவினிங் ஆகுறதுக்குள்ளயே வந்து அவ எந்த அளவுக்கு லவ் பண்ணா, அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவளுக்கு கண் முன்னாடி வந்து வந்து போயிட்டுருக்கும். சரி கண்டிப்பா இந்த வாட்டி நமக்கு டிவோர்ஸ் குடுத்துருவான் போல. அப்படிங்கிற மாதிரி இவளும் வீட்டுக்கு போனா. ஸோ அசிஸ்டன்ட் தான் வந்து ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து குடுப்பான். ஸோ பார்த்தா அதில என்ன இருக்கும்னா, "உன்னைய கண்டிப்பா நான் என்னைக்குமே டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அடுத்து அடுத்து ஃபேமிலில இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து ரோஸ் குடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலில அவள வந்து வெல்கம் பண்றாங்க. கடைசியா ஹீரோ வருவான். அவன் வந்து, "இல்ல இவ்வளோ நாள் உன்ன நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்.
நமக்குள்ள எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அகைன் அகைன் வந்துகிட்டே இருக்கு. இனி அதுக்கு நான் வந்து வாய்ப்பு குடுக்குறதா இல்ல. ஸோ உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்வுனா என்னன்னு தெரிஞ்சுச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கடைசி வரை என் கூட இருப்பியா? அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் கண்டிப்பா ஒத்துக்கிறா. அதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஹாப்பி என்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கதையில பார்க்குற வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.